Hi brothers and sisters, welcome to this new video. காலையிலேயே நம்ம குளோபல் மார்க்கெட் அப் ட்ரெண்டாக இருந்தது, நம்ம மார்க்கெட் நியூட்ரலாக இருந்தது. டெக்னிக்கலாக சப்போர்ட்டில் கேண்டில் இருக்குது. எஃப்ஐஸ் வந்து டவுன் சைடு இருக்காங்க. ஸோ ரேஞ்ச் மார்க்கெட் இருக்கும், இல்லாட்டி ஏதாவது நியூஸ் வந்து மார்க்கெட்டை வழிநடத்தும் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தோம். ஆனால் ட்ரம்ப்புடைய முக்கியமான ஒரு நியூஸ் வந்து மார்க்கெட்டை எஃபெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இனிமே வந்து நீங்கள் அமெரிக்கனை ஹையர் பண்ணுங்கள், இந்தியனை ஹையர் பண்ணாதீங்க, அதே மாதிரி சைனாவில் வந்து பில்ட் பண்ணாதீங்க, டெக் இது பில்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதிலிருந்து மார்க்கெட் இன்னைக்கு வந்து இன்ஃபோசிஸ் மட்டும் நல்ல ஒரு இறக்கம், வெயிட்டேஜில் -30 வந்திருக்கு. இது நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அதே மாதிரி இதுக்கப்புறம் இந்தியா விக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 5% ரைஸ் ஆகி 11.28 ஆயிருக்கு. ஐஎன்ஆர் அப்படியே ரொம்ப மோசமான சூழ்நிலை போயிட்டுருக்கு, 86.54. சரியா? சரி, இப்போ இனிமேல் என்ன நடக்கலாங்கிறத பார்ப்போம். இந்த டே கேண்டிலுக்கு சார்ட்டை பாருங்கள். இப்போதைக்கு ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சு, மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இருக்கிறது, அதாவது 50 மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இருக்குது. மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இருக்குது. ஸோ அடுத்த நமக்கு சப்போர்ட்டுன்னா 24,600 to 24,700 ஒரு ஜோன் இருக்குது. அந்த ஜோன் தான் காப்பாற்றணும் நிஃப்டியை. அப்படி இல்லாட்டி நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. திங்கக்கிழமை கண்டிப்பாக ஒரு பிளாக் மண்டேயாக தான் இருக்கணும். ஏன்னு சொன்னால் மோசமாக போயிட்டே இருக்குது. 2 பெரிய ரெட் கேண்டில் போட்டிருக்கு. என்ன நியூஸ் வருதுங்கிறத பார்ப்போம். பார்த்துட்டு மார்க்கெட் எப்படி போகுங்கிறத நம்ம திங்கக்கிழமை பார்க்கலாம். ஏண்டா இல்லை ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துருச்சுன்னு சொன்னால் மார்க்கெட் ரெக்கவர் ஆகலாம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரி, 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு மாத்திரம் எல்லாத்தையும் அழிச்சிடலாம். காலையிலே டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தேன். இங்கே கிஃப்ட் நிஃப்டி டவுன்லாட் ட்ரெயின் ஆனதுனால கேப் டவுன் சொல்லிட்டு எஸ்டர்டே க்ளோஸ் 25,062. இன்றைய ஓப்பன் 24,994, 65 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆச்சு. 9:15க்கு 24,990 ஒரு ஹை, அதுதான் இன்றைய ஹையும் கூட. 12:15 வரைக்கும் 3 மணி நேரத்தில் 24,831, 150 பாயிண்ட்ஸ் மலை டவுன் ஆச்சு. அதுக்கு பக்கத்துல 24,806ங்கிறது ஒரு லோ. ஆனால் க்ளோஸ் ஆனது 24,837. இந்த 12:15க்கு எங்கே இறங்குச்சோ அதே இடத்துல தான் ஃபுல்லாக ரேஞ்ச் போட்டுட்டு 3 மணி நேரம் மார்க்கெட் முடிஞ்சுது. இது டே கேண்டிலுக்கு மாத்திரம் பாருங்க, எவ்வளோ பெரிய ரெட் கேண்டில் போட்டிருப்பாங்க. தொடர்ந்து 2 பெரிய ரெட் கேண்டில், 5 கிட்டத்தட்ட ஒரு வாரமும் நடந்த ட்ரேடை 2 நாள்ல கீழே இறங்கி இருந்துருச்சு மார்க்கெட்டு. இன்னைக்கு ஓப்பன் வந்து 25,010, ஹை 25,010, லோ 24,806, க்ளோஸ் 24,837. 200 பாயிண்ட்ஸ் ரெட் கேண்டில் போட்டிருக்கு. 225 பாயிண்ட்ஸு இன்னைக்கு இறங்கியிருக்கு, 0.9%. அடுத்தது இந்த ஜோன் தான் 24,600ங்கிற ஜோன் தான் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோடு வரைவோம். நம்ம இந்த இடம் 24,700 to 600ங்கிறதா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இதை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஃபர்தராக 24,500 அதை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைக்கலாஜிக்கல் பாயிண்டை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. சரி, இன்னைக்கு வந்து டாப் அட்வான்ஸ் வந்து 475, டிக்ளைன் 2,179, ரெட் கேண்டில் 44, கிரீன் கேண்டில் 7. டாப் கெய்னர் சிப்லா 3% அப்பு, எஸ்பிஐ லைஃப் 2% அப்பு, அப்போலோ ஹாஸ்பிட்டல் 1% அப்பு, டாக்டர் ரெட்டி அப்பா இருக்கு. டாப் லூசரை வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் 4.25% டவுனு, இண்டஸ் இந்தியா 2.25% டவுனு, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் 2.25% டவுனு, பஜாஜ் ஆட்டோ 2.5% டவுனு. வெயிட்டேஜ் 207 பாயிண்ட்ஸ்க்கு இன்ஃபோசிஸ் -30, ரிலையன்ஸ் -17, HDFC -10, ஐசிசி -10. பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி கனரா பேங்க் நேரத்துலாம் நல்லா ஏறிட்டு இருந்தது. இன்னைக்கு இறங்க ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட 2.5% டவுனு. எல்லா கேண்டிலுமே ரெட் கேண்டில் தான். இன்னைக்கு பாருங்க, மிகப்பெரிய ரெட் கேண்டில் போட்டிருக்கு. 56,439லேருந்து 57,170, 750 பாயிண்ட்ஸு கீழே இன்னைக்கு மூவ்மெண்ட்டு. சப்போர்ட் 56,000ஆகவும், ரெசிஸ்டன்ஸ் 57,628 தான். சரியா? சரி, சில இது பார்த்துடலாம். இண்டெக்ஸஸ்
மிட் கேப் இன்னைக்கு 1.5% டவுன் ஆயிருக்கு. இந்த பாருங்க எவ்வளோ வேகமாக இறங்கியிருப்பாங்க மிட் கேப். இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 1% டவுனு, பிஎஸ்சி 2% டவுனு, மிகப்பெரிய ரெட் கேண்டில், எல்லாமே இஷ்டத்துக்கு இறங்கியிருக்கு. 1.5% ஆட்டோ செக்டரு, காமோடிட்டி 1.5%, எல்லாமே மிக மிக பெரிய ரெட் கேண்டில் போட்டு போய்கிட்டே இருக்கிறது. சரி, அடுத்தது கோல்டு. வாங்க கோல்டு பார்த்துடலாம். கோல்டு ஒரு ரைசிங் சேனல்ல ஒரு பேரலல் சேனலை கம்ப்ளீட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுது. இது பாருங்க வரைகிறேன். இங்க ஒரு டாப் இப்படி போச்சு, அடுத்த ஒரு டாப், அப்புறம் கீழே வந்தது, இப்போ மறுபடியும் மேலே போயிட்டு கீழே இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்றதுக்கு முயற்சி எடுக்குது. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் 3445 ஹையா இருந்தது. இப்போ 3340 ஹையா இருக்கு. $100 இறங்கியிருக்கு. சரியா? சரி, சில்வர் சேம் டிட்டோ தான். அதாவது இப்போ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல இருக்கு. இது வந்து 6 மாச கேண்டில் பார்க்கும்போது தான் நமக்கு கிளீனா தெரிய வரும். இதை பாருங்க, இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு 38, 39, 40க்குள்ள. இதை உடைக்கும் பட்சத்தில் தான் 44, 49 போகும். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல தான் சுத்திட்டே இருக்கும். டே கேண்டில் பார்த்தா தெரியும். தெரியுதா? கீழே வந்து மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வருது. சரி, அதே மாதிரி பிட்காயின் வந்து இன்னைக்கு 1,16,717, 1,23,236 தான் லைஃப் டைம் ஹை. யுஎஸ் ஆயில் வந்து 66.19. குளோபல் மார்க்கெட், யுஎஸ் மார்க்கெட், டோ ஜோன்ஸ் வந்து 0.25% அப்பு, S&P 500 ஃபிளாட்டு, நாஸ்டாக் 0.25% அப்பு. யூரோப் மார்க்கெட், இங்கிலாந்து FTSE 0.5% டவுனு, சிஎஸ்சி இட்டாலி ஃபிளாட்டு, டிஎக்ஸ் 0.5% டவுனு. ஏசியன் மார்க்கெட், ஜப்பான் நிக்கி 3/4% டவுனு, சிங்கப்பூர் ஸ்டேட் டைம்ஸ் 0.5% டவுனு, அண்ட் ஹாங்காங் ஹாங்செங் 1.25% டவுனு, டைவான் ஃபிளாட்டு, கொரியா கஸ்பி 0.5% அப்பு, எஸ்சிடி காம்போசிட் 0.5% அப்பு, ஜாகதா இந்தோனேசியா 0.5% அப்பு. எல்லாமே 0.5% அப்பு டவுனு தான் போயிட்டே இருக்கு. சைனா வந்து 0.5% டவுனு. ரைட்டா? ஆப்ஷன் செயினை பொறுத்தவரை 25,000, 2 லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் சொல்றது ரெசிஸ்டன்ஸ்ல 25,100, 25,200, 25,500 எல்லாம் 1 லட்சத்துக்கு மேல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சரியா? சப்போர்ட் சைடு இல்லை, எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் சைடு தான் இருக்கு. ஈவெண்ட்ஸை பொறுத்தவரை இந்தியாவுடைய பேங்க் லோன் growth 9.8%, ப்ரீவியஸ் 9.7%, டெபாசிட் growth 10.1, அதே 10.1 தான். ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வந்து 695 பில்லியன் 493. இப்போ முன்னாடி வந்து 696.613. சின்ன மாற்றம் தான். டாட்டா சொன்ன வரவேண்டிருக்க டாட்டா வந்து டியூரபிள் குட்ஸ் ஆர்டர் யூஎஸ் இது வரவேண்டிருக்கு. ரைட்டா? எஃப்ஐடி ஆக்டிவிட்டி பார்க்கும்போது அவங்க பாட்டு விற்று தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. இது வரைக்கும் 28,528 கோடி விற்றுருக்காங்க. 2,000 கோடி, 4,000 கோடி, 3,500 கோடி, 1,600 கோடின்னு இப்படி ஃபுல்லாக வித்துட்டே இருக்கிறாங்க. சரியா? எஃப்ஐஸ் வந்து ஒரு கவலைக்குரியான விஷயமாக இருக்கிறாங்க. சரி, அடுத்தது சில நியூஸ் பார்த்துடலாம். புட் அமெரிக்கா ஃபர்ஸ்ட், ட்ரம்ப் பிக் வார்னிங் டு டெக் கம்பெனிஸ் அகேன்ஸ்ட், அதாவது இந்தியா சைனாவுக்கு வந்து சொல்றாரு. என்டிடிவி அதில் வந்திருக்கு. அப்புறம் 12 இந்தியன் மிஸ்ஸிங் இன் ரஷ்யா, அந்த கிராஷில் வந்து மிஸ் ஆகிருக்காங்க. ரஷ்யாவில் அந்த ஃப்ளைட்டு கிராஷ் ஆச்சுல, இது கவர்மெண்ட் வந்து ராஜ்யசபாவில் சொல்லியிருக்காங்க. இந்துஸ்தான் டைமில் வந்திருக்கு. அப்புறம் ஸ்டாப் பில்டிங் இன் சைனா, ஹையரிங் இன் இந்தியா, ட்ரம்ப் வான் மேஜர், இது கூகுள் அப்புறம் மைக்ரோசாஃப்ட் இதில் சொல்லியிருக்காரு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு. அப்புறம் ரஷ்யன் ராக்கெட் லான்ச்சஸ் ஈரானுடைய சேட்டலைட்டுக்கு ஸ்பேஸுக்கு பண்ணியிருக்கு. நாஹித் 2ங்கிறத டெலிகம்யூனிகேஷன் சேட்டலைட்டு. இது வந்து ஐஎஃப்பி நியூஸ், அல்ஜசீரால வந்திருக்குது. ஈரான் மீட்ஸ் யூகே, பிரான்ஸ் அண்ட் ஜெர்மனி நியூக்ளியர் டாக்ஸ்காண்டி மின்ட்ல இந்துஸ்தான் டைம்ல வந்திருக்கு. அப்புறம் பிரான்ஸ் வந்து பாலஸ்தீன் ஸ்டேட்டை வந்து செப்டம்பர்ல நான் அறிவிக்க போறேன்னு சொன்னதுலேருந்து யுஎஸும் இஸ்ரேலும் மாறி மாறி அவரை தாக்கி கொண்டிருக்காங்க வார்த்தைகள்னால. அப்புறம் யுஎஸ் அண்ட் இஸ்ரேல் லீவ் காசா சீஸ்ஃபயர் டாக்ஸ் இன் கத்தார். கத்தார்ல இருந்து அந்த சீஸ்ஃபயர் டாக்ல பேச போனவங்க எல்லாம் வெளியே வந்துட்டாங்கன்னு பிபிசியில் சொல்றாப்புல. அப்புறம் யுஎன்எஸ்சியில் வந்து இந்தியா சொல்லியிருக்கு காசா சீஸ்ஃபயர் இஸ் த மஸ்ட், அப்புறம் சப்போர்ட் டு பாலஸ்தீனியன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்குது. அப்புறம் 115 பேர் பட்டினினாலையும் சாப்பாட்டுக்கு வந்து துப்பாக்கினால சுட்டதாகவும் அல்ஜசீரால
இதில் எல்லாம் வந்திருக்கு. சரி, ஓகே. இப்போ டெக்னிக்கலாக நம்ம போயிடலாம், பார்க்கலாம் என்ன திங்கக்கிழமை என்ன நடக்கலாங்கிறத. சரி, இதை பாருங்க, இந்த இடத்துல மலமலமலமான்னு கீழே வந்துருச்சு. இது ஒரு ஜோன், ஸ்ட்ராங் ஜோன். 24,700 டு 24,500ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஜன் ஜோனு. இதை ஒரு 200 பாயிண்ட்ஸ் ஒரு பெரிய விஷயம் இல்லை இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு. ஏண்டா மார்க்கெட் வந்து நல்லாவே கீழே இறங்கிட்டே வருது. 2 நாள்ல எவ்வளோ இறங்கியிருக்குன்னா 24,245 டு 600 பாயிண்ட் இறங்கிடுச்சு. ஸோ இந்த இடத்த உடைச்சிதுண்டால், இந்த இடத்த ஸ்ட்ராங்கான ரெசிடென்ட் ஜோனுக்காண்டி இப்படி வரையிறேன், இந்த இடத்த உடைச்சிதுண்டா அவ்வளோதான். இந்த இடம் தான் இந்த கோடு போடுற பாருங்க. ஸோ திங்கக்கிழமை வந்து ஒரு முக்கியமான நாளாக இருக்கும். ஏதாவது நல்ல நியூஸ் வந்து மார்க்கெட்டை காப்பாற்றணும்னு நம்புவோம். அது வரைக்கும் மார்க்கெட் பிரச்சனை தான். எஃப்ஐ சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ரீட்டைல் ட்ரேடர்ஸ் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நியூஸஸும் சப்போர்ட் பண்ண மாட்டேது. ஏதோ நல்லது நடக்கும்னு நம்புவோம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். மற்றவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு ஆதரவு அளிக்கிற எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.